ஹாய் மை ஃபேமிலி. இட்ஸ் சண்டே மார்னிங். சண்டேனாலே நான்வெஜ் ஸ்பெஷல் தான் வீட்டில். ஸோ நான்வெஜ் வாங்கிட்டு வரப்போ எங்கள் வீட்டில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பச்சை மிளகாவை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப ஒரு மாதிரி அழுகி போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு லைஃப் வராது. நம்ம வந்து அதை தாம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் சில்வர் பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது லைஃப் வரும். ஒரு 1 மந்த் மேலேயே தாண்டும். நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வைக்கலாம். புதினா வந்துட்டு ஆஞ்சி வைக்கலாம். ஆனால் புதினாவை மட்டும் வாஷ் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்ப மட்டும் வாஷ் பண்ணிட்டோங்க. அப்புறம் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த நான்வெஜ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். பிரியாணி தேவையான அரிசி, பிரியாணிக்கு மட்டும் இஞ்சி பூண்டு அரைக்கிறவே புதினா சேர்த்து அரைச்சி அதை சிக்கன் தூர ஊற வச்சுட்டேன். கிரேவிக்கு நார்மலாக மசாலா ஊற வச்சுட்டேன். நம்ம ஊற வச்சு செய்கிறப்ப கொஞ்சம் சிக்கனில் வந்து காரம், உப்பு எல்லாம் ஏறும். கொஞ்சம் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சையாக ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உப்பு சாப்பே இல்லாமல் நல்லா இருக்காது. அப்புறம் நான் பிரியாணி பண்ணுறதுக்காக இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டேன். பிரியாணி வந்துட்டு துண்டால் பண்ணாலே பெட்டர். நம்ம குக்கரில் பண்ணால் அவ்வளோ இதுவாக இருக்காது. எமர்ஜென்சி டைமில் நம்ம குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு மாதிரி இட்லி பாத்திரம் இல்லை வேறு எதனா துண்டான்ற மாதிரி டைம் இதில் வந்து பிரியாணி பண்ணுறப்போ நல்லாவும் ஒருத்தர் சாப்பிட கொஞ்சம் நேரம் தாங்கும். ஒரு டைம் கெட்டு போகாது. அப்புறம் அதிலெல்லாம் பிரியாணி கூட்டிட்டு அதை கொஞ்சம் அரிசி போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிரேவி பண்ண ஆரம்பித்தேன். இங்கேயும் கூட்டி விட்டுட்டேன். வெங்காயம் தக்காளி வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதந்துட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பிரியாணியும் வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அதில் உப்பு தாரம் பார்த்துலாமேன்னு சொல்லிட்டு உப்பு தாரம் பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் தம் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவியும் ரெடி பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு அதையும் தடி வேக வச்சு மூடிட்டேன். உடனே வந்துட்டு சரி இன்றைக்கி மாவு அரைச்சிடலாம். ஏன்னா காலையில் வெயில் காயுது, மதியானம் 2 மணி போல் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கும் சொல்லிவிட்டு மாவு அரைச்சிடலான்னு கிரைண்டரெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். உளுந்து வந்துட்டு நம்ம ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது ஒரு ஜில்லுன்னு இருந்து அரைக்கிறப்போ மாவு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா திங்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை லைட்டாக தொடச்சி மட்டும் விட்டுட்டேன். ஏன்னா லாஸ்ட் வீக் தான் க்ளீன் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு பூஜை ரூம் தான் க்ளீன் பண்ணணும். நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு செரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து தான் பூஜை ரூம் வேலையை பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு கூட ஒரு லைக் போடுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.